துளாராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஏன் 11 வயசு வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் நான் எடுத்திருக்கிறேன். உங்களோட ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து 14 வருடங்கள், இல்லை 13 வருடங்கள், அது மட்டும் இல்லாமல் 8 வருடங்கள், 7 வருடங்கள், 4 வருடம் 2 மாதம், 4 வருடம் 6 மாதம், இப்படியெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு உண்டு. இந்த 4 வருடம் 6 மாதம்லாம் இருக்காது இல்லையா? 6 மாதம், அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிய 4ஆம் பாதத்துக்கு வருவாங்க அவங்கெல்லாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பதிவுகள் வந்து ஈஸியாக பொருந்தி வரும். இப்போ என்னோட கணக்குப்படி நான் 11 வருடம் நான் எடுத்திருக்கிறேன் குரு தசை. பிறகு வந்து 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19னா 30 வயசு வரைக்கும் இந்த சனிமாத தசை அப்படிங்கிறது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை அப்படிங்கிறது ஒரு 6 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 25 வயசோடு கூட அந்த சனி தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சனி மகா தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சனி மகா தசை அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். இந்த புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில், அதாவது சித்திரை மாதம் பிறக்குது இல்லையா, 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த சித்திரை மாதத்திலிருந்து 2027 ஏப்ரல் மாதம் பங்குனி மாதம் ஃபுல்லாகவே இந்த 12 மாதங்கள் தமிழ் புத்தாண்டில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சனி பகவான் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. இன்னொன்று குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு. ஏன்னா இந்த 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் 10ல் வந்தால் ஒரு சில பேருக்கு வந்து வேலை பிரச்சனை வருமோ, தொழில் பிரச்சனை வருமோ, தொழிலில் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குமோ அப்படின்லாம் பார்க்குறாங்க. அதுமாரிலாம் கிடையாது. தசா புத்தி உங்களுக்கு மெயினாக பார்க்கணும். தசை கனெக்ட் ஆகணும். தசை கனெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை மாற்றி விடுறதோ, ஒரு இடத்த மாற்றி விடுறதோ, ஒரு வேலையில் பிரச்சனை வைக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள், இப்போ ராசிக்கு 4ன்னா சனி பகவான் அவரோட நட்சத்திரத்தில் அவர் போகிறார். கண்டிப்பாக வந்து இப்போ வேலை மாற்றம் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அந்த சனி பாதிக்கப்பட்டிருந்தால் தான் வேலை பிரச்சனை வரும். சனி நல்லா இருந்தார் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வேலையில் உயர் பதவி, இல்லைனா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். நல்ல ஒரு சுமூகமான போக்கு இந்த வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கன்னா, அதுதான் சொன்னேன், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போகிறார். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, அந்த நெருக்கடிகள் மாறும். இன்னொன்று பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தான் அந்த சனி போகிறார், ரேவதி நட்சத்திரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 இடத்துலையும் ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் சனி பகவான். இது பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சனி பகவான் இருந்தாலோ, இல்லை சனி பகவான் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ, இல்லை புதன் வக்கரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும். வேலையில் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். அது கூட வேலை சும்மா தான், வேலை மாற்றி விடுறது, வேலையில் பிரச்சனை வர்றது, வேலை போகிறது, அது மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் நெகட்டிவாக நம்ம பேச தேவையில்ல. ஏன்னா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கலாம் இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அது மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். ஏற்கனவே வேலையில் பிரச்சனை இருக்குது, வேலை மாற்றலாமா அப்படின்னாக்கா இப்போ மாற்றக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எப்படியும் ஒரு வேலை மாற்றி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்காத நபர்களுக்கு இந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறது இந்த சனி தசையில், அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சனி தசை நடக்குதா, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள். திருமணமே நடக்கலை சார், ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா இப்போ திருமணம் நடந்துடும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு பாசிட்டிவாக எதிர்பார்க்காதீங்க. இது வந்து தசாபுத்தி பலன்கள். இது மெயினாக வந்து நல்லா இருந்தால் நல்லது சொல்லுவேன். ஏன்னா சனி பகவான் நகரக்கூடிய நட்சத்திராதிபதி வந்து யோகாதிபதிகள். அதனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை நான் சொல்கிறேன். நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு இது சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஊக்கத்தை நான் கொடுக்குறேன், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த நட்சத்திரம் நகரக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், வேலையில் மாற்றங்களை கொடுக்கும். தொழில் செய்கிறீங்களா கடன் பிரச்சனை கொடுக்கும், இல்லைனா மணி லாக்காவும், இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள். அப்படி இல்லைனாக்கா இப்போ சனி நகர்றார் இல்லையா, உத்திரட்டாதி சனியோட அவரே சனியே இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனியே இருந்தால், இல்லை அவர் வக்கரமாக இருந்தால், இல்லை 6 மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை லக்னத்துக்கு மறைவிடமாக அவர் இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் புதன் அவர் வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல
வக்கரமாக இருந்தால் இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு. அதனால் கொஞ்சம் நல்லது நடக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வேலை மாற்றணும் அப்படின்னாக்கா மாற்றிக்கலாம். இது மாதிரி டைமில் வந்து வேலை மாற்றுறது, இது மாதிரி ஒரு நல்ல பலன்கள். இப்போ வந்து வக்கரமாக இல்லை, ஒரு நல்ல அமைப்பில் இருக்கார், சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இந்த நட்சத்திராதிபதிகள் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சிறப்பு. இப்போ எப்படி பார்த்தாலும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள், அது மாதிரி ஒரு நல்ல பலன்களை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். இது கிரக நகர்வுகளை பொறுத்து. 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ஒரு சில பேருக்கு வந்து 48, 50 அந்த வயசு வரைக்கும் கூட வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 40 வயசோடு கூட இந்த புதன் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இந்த புதன் தசையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி, ராசிக்கு விரையாதிபதி, நல்லது செய்யக்கூடிய தசை. 6ஆம் இடத்துல சனி, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வந்து கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இல்லை. அதே மாதிரி புதனும் வந்து உங்களுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட குரு வந்து கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துக்கு வராரு. சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வரீங்க, வேலை ரீதியாக கஷ்டத்தை கொடுத்துருக்கும், தொழில் ரீதியாக கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். யாராருக்கெல்லாம் மணி லாக் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் மணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, திரும்பி வரும். கொடுத்த பணம் வரலையா இப்போ வரும். கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனை இருக்கா, நோய் நொடி பிரச்சனை தீரும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. குடும்பத்தில் ஒரு சுப விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு பணம் வந்து அந்த பணம் மூலிமா உங்களுக்கு செலவுகள் உண்டு, குடும்பத்து செலவுகள், குடும்பத்துக்கு தேவையானது வாங்கி போகிறது. அது மாதிரி ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது இப்போ வாங்கலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகன சேர்க்கை, இப்போ 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, கணவன் மனைவி, இது எல்லாமே இப்போ நடக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் இப்போ புதன் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வக்கரத்தில் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த தசை வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்துட்டே வரும். கேதுவோடு சேர்ந்துருந்தா இல்லை ராகுவோடு சேர்ந்துருந்தா, அப்படி இல்லைனாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பிரச்சனைகளை கொடுக்கும். அதில் அது நீசமாக இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த தசைங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும் வேலையில். இருந்தாலும் பாக்கியஸ்தானாதிபதி உங்களை காப்பாற்றிட்டே வருவார். ஆனால் வேலையில் எதிர்ப்புகள் இல்லைனாக்கா நம்ம சரியாக வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது, வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி கெட்ட பேர் எடுக்க வைக்கிறது, அது மாதிரி சின்ன சின்னதாக அப்பப்போ கொஞ்சம் வேலையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வர்றது, இதெல்லாம் வந்து அந்த புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நடக்குமே தவிர, மற்றபடி புதன் நல்லா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். புதன் வந்து நல்ல அமைப்பில் இருந்தார்னா சுய ஜாதகத்தில் அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய உங்களுக்கு வந்து எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம் அந்த புதன் தசையில். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்களோ சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் இன்னொன்று, நான் ரொம்ப நெருக்கடிகளை கொடுத்துருந்தா கூட அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாரிசுகளோட வளர்ச்சி, படிப்பு, இல்லை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நிறைய செலவினங்கள், அது வந்து சுப செலவுகள், வீட்டுக்கு தேவையான செலவெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னாக்கா, இந்த ராசிக்கு வந்து புதனோட வீட்டில் இருந்தால் நல்லது. இன்னொன்று வந்து சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் நல்லது. சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ராசிக்கு அந்தளவுக்கு கெடுபலன் செய்யலை. இன்னொன்று வந்து சூரிய சந்திரன் வீட்டில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த தசைகள், அந்த கேது பகவான் இருக்கக்கூடிய தசைகள். குருவோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம். இப்போ வந்து சுயத்தொழில் இருக்கிறீங்கன்னா கடன் பிரச்சனை கொடுக்கும்னு சொல்கிறத விட கடன் அமைப்பை ஏற்படுத்திக்காமல் பாருங்கள். பெரிய கடன்கள் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணுறதோ இல்லை தொழிலை மாற்றுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினச்சதா அது பிரச்சனை கொடுக்கும். குருவோட வீட்டில் இருந்தால், சனியோட வீட்டில் இருந்தால், இன்னொன்று சூரிய சந்திர வீட்டில் இருந்தால். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அவ்வளோ கெடுபலன்கள் கிடையாது இந்த கேது தசையில். இப்போ பொருளாதார வளர்ச்சியும் சரி, உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, வேலையில் உயர் பதவி இல்லைனா ப்ரொமோஷன் அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறீங்களா, உயர் பதவியெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா, அது கிடைக்கும். இடமாற்றங்கள், இப்போ வேலை மாற்றணும்னு நினச்சா மட்டும் கேது தசையில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த டைம் கொஞ்சம் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். நல்ல தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ராசியாதிபதியாக வராருல, 8ஆம் அதிபதியாக வந்தால் கூட பெரிய கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது. அவ்வளோ சிறப்பு அந்த சுக்கிர தசைக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறார். அஷ்டம சனியெல்லாம் கிடையாது, 7.5 சனி கிடையாது. அப்போ பாதிப்புகளே கிடையாது உங்களுக்கு சுக்கிர தசையில். சுக்கிர தசையில் சூப்பரான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சுப விசேஷம் வீட்டில் அதிகமாக நடக்கிறது. வீட்டில் வந்து இப்போ வாரிசுகளுக்கு வந்து நிறைய ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்களா, திருமணத்துக்காக ஏதோ ஒன்று
சுபவிசேஷம் ரொம்ப நாளாக கூடி வரலையா, இப்போ கூடி வரும். நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகபட்சமாக உடல்நிலை இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இப்போ அஷ்டமாதிபதி தசைனா ஒரு சில பேருக்கு வந்து நிறைய மருத்துவ செலவுகளாக கொடுத்துருக்கலாம். மருத்துவம் சார்ந்து நிறைய எடுத்துருக்கலாம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்கலாம். ஏதோ ஒன்று பாடாப்படுத்தினே இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சனி வட்டார் இல்லையா, இப்போ மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும், கடன் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு கேதுவுடைய நகர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சியும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம். 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 தசையும் இந்த துளாராசிக்கு நன்மை செய்யாது. இந்த நட்சத்திராதிபதி குரு பகவானுக்கு வேணால் இந்த கிரகங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வரலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது. 10 குடைவன் 11ஆம் அதிபதியை சொல்லக்கூடியவர் சூரிய சந்திரன். இந்த 2 தசையும் ரொம்ப உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த டைம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னோட கணக்குப்படி ஒரு 5-6 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். இந்த தசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. இப்போ தொழிலில் இருக்கிறீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணாம். இப்போ வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடமாற்றங்கள் உண்டு, ஒரு ஊர் மாறுறது, அது மாதிரி. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு சில பேர் வந்து இங்கே செட்டில் ஆவாங்க, அது மாதிரி. இது மாதிரிலாம் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சூரிய சந்திர தசைகள் கொடுக்கும். யாருக்காவது உடல்நல தொந்தரவுகள் இருக்குன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருங்க. உணவு பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்னொன்று, குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. நீங்கள் கோயிலாக போவீங்களா, அது நல்லது, இன்னும் நல்லது. நிறைய கோயிலுக்கு போங்க, நிறைய வந்து மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. இல்லை கோயிலுக்கு போகலாம் கூட நல்ல புக்ஸ் படிங்க. இந்த மன அமைதி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏன்னா சூரிய சந்திரன் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் மற்றபடி இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.